சார் ரொம்ப சர்ச்சைக்குரிய வழியாக இந்த புளியரை மட்டும்தான் இருக்கா, இல்லை சார் சொல்றதை போல போடிமெட்டு பகுதி, வாளையார் பகுதி, கன்னியாகுமரி இந்த எல்லா பகுதிகளுமே இதே மாதிரி தான் இருக்காங்க? தோழர் அவர் பென்னி குயிக் சொன்னது வந்து அவர் பகுதியில் விழிப்புணர்வான செயல்பாடுகள் கூடுதலாக இருக்கு. அவருடைய பகுதியில் தென்காசி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் வாகனத்தில் பொருள் கொண்டு போகிறத, கனிமங்களை எடுத்துகிட்டு போகிறதை ஒட்டி மக்கள் போராட்டம் அடிக்கடி வெடிக்குது. அதனால வெளியே தெரியுது. ஓகே. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கோவையில் கிட்டத்தட்ட 400 குவாரி இருக்கு. ஓகே. அதே மாதிரி திருப்பூர்லேயும் இருக்குது. இங்கிருந்தும் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து கேரளாவுக்கு போகிறதும், கோவை மாவட்டத்திலேருந்து கேரளாவுக்கு போகிறதும், அதே மாதிரி தருமபுரி கிருஷ்ணகிரியிலிருந்து கர்நாடகா போகிறதும் எல்லா பக்கமும் இதே தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே. ஆனால் என்னென்னா, மக்கள் பிரச்சனை எங்கே கூடுதலாக இருக்குதோ அங்கே இந்த செய்திகள் வெளியே வருது. தொடர்ச்சியாக நீதிமன்றங்களுக்கு போகிறாங்க. ஓகே. அந்த மாதிரியான செயல்பாடுகள் அங்கே கூடுதல். சரி. அதனால அது பொது வெளியில் தெரியுது. சரி. இங்கேயும் தொடர்ந்து இதே தான் நடந்துட்டு இருக்குது. சரி. கோவை மாவட்டத்திலையும் சரி, திருப்பூர் மாவட்டத்திலையும் சரி, தருமபுரி கிருஷ்ணகிரியிலையும் இதே தான் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே என்னன்னா, அது கவனம் பெறல. அதற்கான நடைமுறை சார்ந்த இயக்கங்கள் அங்கே குறைவு. சரி. அதுதான ஒழிய தமிழ்நாடு முழுக்க ஏகதேசம் இதுதான். ஓடிமட்டு கம்பமெட்டுங்கிறது அங்கே கொண்டு போறதுல சிக்கல் இருக்கிறதுனால, அந்த வழித்தடத்தில் சிக்கல் இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் குறைவு. மற்றபடி எல்லா பகுதியிலும் ஒரே நிலை தான். இங்கே என்னன்னா, இந்த இஷ்யூ 2 வகையா பிரிக்கணும். ஒன்று, அளவுக்கு அதிகமாக வெட்டுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. அளவுக்கு அதிகமாக வெட்டி இங்கே உள்ளூருக்குள்ளே விற்கிறான், இது ஒரு வகை. இன்னொன்று, அளவுக்கு அதிகமாக வெட்டி அதை பக்கத்து ஸ்டேட்டுக்கு கடத்துறான், இல்லீகலாக கொண்டு போகிறான் இல்லையா? இப்போ நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த இல்லீகலாக கொண்டு போகிறது அதிகமாக இருக்கா, இல்லை அளவுக்கு அதிகமாக வெட்டி இங்கே உள்ளூருக்குள்ளேயே விற்கிறது அதிகமாக இருக்கா? தமிழ்நாட்டினுடைய மணல் தேவை என்பது ஏற்கனவே நாங்கள் சில சென்சஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த வகையில் தினசரி 21,000 லாரி லோடு தான். சரி. நாங்கள் அந்த அடிப்படையில் தான் என்ன கேட்டிங்கன்னா, மணல் குவாரியத்தை, சட்டவிரோத குவாரிகளை எதிர்த்த போராட்டத்தை 2016-17 செய்த பொழுது அரசுக்கு ஒரு மாற்று இதாக என்ன சொன்னோம்னா, இதற்காக வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணல் இறக்குமதி பண்ணுங்க அப்படின்னு நாங்களும் சொன்னோம். அதே மாதிரி பொதுப்பணித்துறையினுடைய மூத்த பொறியாளர் சங்கம் அது சொன்னாங்க. வீரப்பன் அவர் தலைவராக இருக்காரு, அதனுடைய சங்கம் சொன்னாங்க. மணல் குவாரி நிறுத்தும் பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை போடுது. 5 அரசாணைகள் போடப்படுது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் 4, திமுக ஆட்சியில் 1. 2022 வரைக்கும், 2018 முதல் 2022 வரைக்கும் 5 அரசாணை. அதுல மாதம் ஒன்றுக்கு 5 லட்சம் மெட்ரிக் டன் வெளிநாட்டிலிருந்து இயற்கை ஆற்று மணலை இறக்குமதி செய்வதுன்ட்டு உத்தரவு அரசாணை இருந்தது. சரி. ஆனா மொத்தமாகவே அவங்க 5 ஆண்டுகளும் சேர்ந்து செய்தது 5,40,000 டன்னு தான். சரி. அந்த 5 லட்சம் டன்னுங்கிறது நாள் ஒன்றுக்கு 7,000 லோடு. சரி. அதை நாம் என்ன சொன்னோம்னா, இப்ப கூட தேர்தலில் நம்ம எல்லா கட்சிகளுமே இது ஒரு கோரிக்கையை வச்சே நம்ம பண்ணணும். என்னன்னா, 15 லட்சம் மெட்ரிக் டன் வெளிநாட்டு இயற்கை ஆற்று மணல் இறக்குமதி பண்ணுங்க. இங்க ஆத்து மணலும் தேவையில்லை, செயற்கை கல் மணலும் தேவையில்லை. சரி. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தினசரி 21,000 லாரி லோடு தான் வேணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த கல்குவாரிகளில் இருந்து செயற்கையாக தயாரிக்கப்படக்கூடிய கல்மணல் எப்படி ஆற்று மணல் ஏற்கனவே 90,000 லோடு இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு செயற்கை மணல் அந்த அளவுக்கு தயாரிக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய தேவை அதில் 4/1 தான். மீதி வெளியில கொண்டு போறது மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்க கேரளாவை பொறுத்தவரை பெருசா மண் எடுத்துட்டு போலவங்க, எடுத்துட்டு போறதெல்லாம் பெரிய பெரிய கல்லு. 2 விதமா இருக்குது. கல்லு கொண்டு போறதுங்கிறது சவுத்துல. இப்ப இங்க கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் இருந்து போறதெல்லாம் மணல் தான் அதிகம். ஓகே. தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த பக்கமெல்லாம். ஓகே. அங்க கல் ஏற்கனவே கொண்டு போனது முக்கியமா விழுஞ்சியம் துறைமுகத்துக்கு, கடலுக்குள்ள கல்லை போட்டு நிரப்பணுங்கிறதுக்காக. அதே மாதிரி பென்னிக்கு சொன்ன மாதிரி இப்ப அங்க இருக்கக்கூடிய NG-66க்கு தேவையானதுங்கிற வகையில இங்க 2 வகையாகவும் இருக்குது. கல்லாவும் கொண்டு போறது இருக்குது, மணலாவும் கொண்டு போறது இருக்குது. கல்லினுடைய தேவை நிறைவு செய்தது கடலுக்குள்ள கொண்டு போய் கொட்டுறதுக்காக மிகப்பெரிய தேவை இருந்தது. அதுக்காகத்தான் நெல்லை மாவட்டத்தில் இருந்த எல்லா குவாரிகளுமே கற்களை எடுத்து, அது எப்படி குவாரிகளுக்கு அனுமதி வாங்கினாங்கன்னா, அணு உலைக்குன்னு சொல்லி குறிப்பா அப்பாவுடைய தொகுதியான ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கந்துறை பகுதிகளில்
பல கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தினது கூடங்குளம் அணு உலை எக்ஸ்பென்ஷனுக்கு தேவை இருக்குது. அதற்கு நானே 4-5 கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்துருக்கு. அதற்காகத்தான் இந்த கல்குவாரின்னு சொல்லித்தான் அனுமதி வாங்கினாங்க. ஆனா எடுத்து கொண்டு வந்தது பூரா இங்க விழிஞ்சியம் துறைமுகத்துக்கு, கேரளாவுக்கு, இப்படியான முறையில் தான் நடந்தது. அப்ப நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய கற்கள்ல, இங்க செயற்கையா தயாரிக்கப்படக்கூடிய மணல்ல தமிழகத்தினுடைய தேவை ஒன்னா இருக்குது, அண்டை மாநிலங்களுடைய தேவை இருக்குது. இங்க தயாரிக்கப்படுறதுல, உற்பத்தி செய்யப்படுறதுல அண்டை மாநிலங்கள் கொண்டு வர்றது மிக அதிகமாக இருக்கு. இதுல இன்னொரு மையமான பிரச்சனை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க டோல்கேட் இருக்கு. டோல்கேட்டுக்கு வருஷம் ஒருக்கா கட்டணம் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. 2 ஷிஃப்டா போட்டு கட்டணம் ஏற்றுறாங்க. எல்லா டோல்கேட்லையுமே ஏற்கனவே டிராஃபிக் ராமசாமி அவர் ஒரு வழக்கை போட்டு எல்லாத்துக்குள்ளேயுமே வே மிஷின் போட்டிருக்காங்க. டோல்கேட்டினுடைய 2 பக்கமே இடைநிலையம் இருக்கு. ஆனால் ஒரு இடைநிலையம் கூட வேலை செய்யல. இன்னொரு மிக முக்கியமா, இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் 2023 கொடுத்த உத்தரவு. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு அங்க நிதின் கட்காரியினுடைய அந்த துறை எழுதி தமிழ்நாட்டில் சொன்னது என்னன்னா, இங்க அதிகமான வாகனங்கள்ல எடை எடுத்துட்டு போனா அவர்கள் மேல பிரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1984ல நடவடிக்கை எடுக்கணும். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் மட்டுமல்ல, பொது சொத்துக்கு சேதாரம்னு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தெளிவா இருக்கு. ஈசன் கரிக்கோலிக்கு பேசினார், பொது சொத்துக்கு சேதாரம் பண்ணான்னு கைது பண்ணாங்க. இப்படி ஏதாவது ஒன்னாவது அதிக எடை எடுத்துட்டு போன வாகனங்களுக்கு எங்காச்சும் வழக்கு போட்டிருக்காங்களா தமிழ்நாட்டில்? சுப்ரீம் கோர்ட் உத்தரவு 2023 எல்லா கலெக்டருக்குமே கொடுத்திருக்காரு. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இவர்களே டிரான்ஸ்போர்ட் துறையே ஒவ்வொரு 2 ஆக்சில் 3 ஆக்சில் 4 ஆக்சில் 5 ஆக்சில் 6 ஆக்சில் சொல்லி 6 சக்கர வாகனம், 10 சக்கர வாகனம், 12 சக்கர வாகனம், 14 சக்கர வாகனம், 16 சக்கர வாகனம், இதுல கிட்டத்தட்ட ஆவரேஜ் என்ன சக்கரத்துக்கு 3 டன் கணக்கு. அதிகபட்சம் 16 சக்கர வாகனமா இருந்தா அதற்கு 48 டன், 48.800 இவ்வளவுதான் எடை. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள 16 சக்கர வாகனம் தான் பெருசு. 16 சக்கர வாகனத்துல அதிகபட்சமா கொண்டு வரக்கான எடை 49 டன் தான். ஆனா தமிழ்நாட்டில் கூட எடை மிஷின் பூரா பாத்தீங்கன்னா 100 டன் எடை மிஷின். 100 டன் எங்கேயுமே எடை மிஷின் விதிவிலக்காத்தா 60 டன் 80 டன் இருக்கு. எல்லாமே 100 டன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையே இல்ல, டோல்கேட் பக்கத்துல இருக்கிற எடை மிஷின் வேலை செய்யல. நீங்களே டோல்கேட் பக்கம் இருக்கிற எடை மிஷின் வேலை செய்யறது இல்ல, பிரைவேட் எடை மிஷின் எல்லா பக்கம் இருக்கு. அங்க வேலை செய்யுது. பிரைவேட் எடை மிஷின் எல்லாமே இருக்குது. எல்லா பக்கம் பாருங்க, நீங்க 100 டன் எடை மிஷின் தான் இருக்கு. இப்ப பார்த்துட்டு உங்கள் வழியா நாங்க தமிழ்நாடு மக்களுக்கு பூரா சொல்றோம், பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியும், எல்லா ஊர்லயும் 100 டன் தான். எங்க ஊர்ல 5 இருக்குது, ஒன்னே 60 டன், மிச்சம் 4மே 100 டன் தான். அப்போ இங்க திட்டமிட்ட 50 டன் தான் சாலை. அதிகபட்சம் இங்க கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல 55 டன் டிராக்டர், செமி, அந்த அளவு கனம் இருக்கக்கூடிய வாகனம் மட்டும்தான் போற அளவு இங்க சாலை அமைக்கப்படுது. நீங்க சாலை தேசிய நெடுஞ்சாலைகள் 5 கோடியிலிருந்து 210 கோடி வரைக்கும் அமைக்கிறாங்க. ஓகே, புரியுது. அப்போ இங்க கொண்டு வரது 100 டன் தான் எடுத்துட்டு போறாங்களா? நாங்க பல்லடத்து பக்கத்தில் சுக்காம்பாளையங்கிற கிராமத்துல சரி கனிம வாகனங்களை பிடித்து கொடுத்தோம். ஒவ்வொரு வண்டிக்கும் அபராதம் 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய். ஏன்னா அதுல என்ன சொல்றாங்கன்னா தெளிவா, அபராதத்துல முதல் டன்னுக்கு 20,000, அடுத்தடுத்த டன்னுக்கு 2,000 ரூபாய். அதிகமா இருக்கிறதுக்கா? அதிகமா இருக்கிறது, அதாவது அந்த வாகனத்தினுடைய நிர்ணயிக்கப்பட்ட எடையை விட கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு டன்னுக்கு 20,000, முதல் டன்னுக்கு 20,000, அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா டன்னுக்கும் 2,000. அப்போ ஒரு வாகனத்துக்கு எவ்வளவு? அதான் சொன்னேன், இப்ப நான் 16 சக்கர வாகனம் 48 டன்னு போகணும்னா அவங்க 90 டன்னு கொண்டு போவாங்க. அதுக்கு 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் அபராதம் வரும். சிறப்பு. அப்போ இப்படி எல்லாம் நாங்க கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு வில்லேஜ்ல புடிச்சு கொடுத்துருக்கோம். புரியுது. இதுக்காக நாங்க என்ன பண்றோம்னா, ஒரு போராட்டமே திருப்பூர்ல ஒரு 150 பேர் போய் நாங்க சரணடைகிறோம், பொது சொத்தை காப்பாற்ற முடியல. பஞ்சாயத்து சாலையில 10 டன்னு தான் போகணும். எல்லா குவாரி பஞ்சாயத்துல தான் இருக்குது, பஞ்சாயத்து சாலைகள் தான். 10 டன்னு போக வேண்டிய இடத்துல 90 டன்னு கொண்டு வராங்க. சார், என்னன்னா இந்த மோட்டார் காங்கிரஸ் ஒன்று இருக்கு சார். நம்ம கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரியும் இல்லை, சிவப்பாவோ ஏதோ ஒரு பேர், அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், இந்த லாரி ஓனர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா மோட்டார் காங்கிரஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு.
உண்மையிலே இன்னைக்கு நான் இந்த கோர்ட் ஆர்டரை தேடி எடுக்கும்போது பார்த்தா நீங்கள் இந்தியன் டிரைவர் சொசைட்டி அப்படிங்கிற ஒன்று இருக்காங்கிறது எனக்கு உண்மையிலேயே புதிதாக இருந்தது. ஏன்னா இது அவங்க 2017 இந்த காலகட்டத்திலே தான் இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் கேரளாவில் தான் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கொல்லமில் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் பீப்புள்ஸ்க்கு வந்து குவாரியிலேருந்து பணம் போகுதுன்ட்டு. ஆனால் உண்மையில் இந்த லாரிங்கிட்டிருந்து நிறைய பணம் போகும் போல இருக்கே சார். சார் அதாவது நீங்கள் மைன்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு வகை இருக்குது. ஓகே, நீங்கள் அதாவது சொன்னேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து 21,000 லாரி லோடு ஆவரேஜ் 19 டன் இருக்கிறது 6 சக்கர வாகனத்தில், அவ்வளோதான் தேவை. சரி, இப்போ இவர் பென்னி குயிக் சொல்கிறாரு அங்கே மட்டும் 15,000 டன். 15,000 டன்னுன்னா 20ன்னு வச்சோம்னு வைங்க, கிட்டத்தட்ட 7,500 லாரி அங்கே மட்டும், அதாவது 6 சக்கர வாகன கணக்கில் ஒரு செக் போஸ்ட்டில் மட்டும். அப்போ தமிழ்நாட்டு கனிமங்கள் எந்த அளவிற்கு அண்டை மாநிலங்களுக்கு வந்து கொண்டு செல்லப்படுது, அதன் மூலம் வந்து பயன்பெறக்கூடியவர்கள். அது சொன்ன இந்த 5 ஆண்டுகளில் மட்டுங்க நாங்கள் ஒரு சின்ன கணக்கீடு பண்ணோம். 5 ஏக்கரா குவாரி, ஒரு கிரஷர், ஒரு எம்சாண்ட் வச்சுருவீங்க, குறைந்தபட்சம் 50 ஏக்கரா வாங்காத ஆள் ஆறு இல்லைங்க. சரி, அவ்வளவு கனிம கொள்ளை நடத்தி அவ்வளவு காசு சேர்த்திருக்காங்க. பணம்னா கொஞ்சம், ஒரு குவாரிக்குங்க 500 கோடி ரூபா அபராதம் போடக்கூடிய குவாரி இருக்கு. 500 கோடி ஒரு குவாரிக்கு. தமிழ்நாட்டில் வந்து 9,000 குவாரி, கல் குவாரி மட்டும். அதில் 4,000 வந்து முழுக்க அபேண்டட் ஆனது, ஏற்கனவே 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆனது. இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இருக்கிறது மிச்சம் 5,000 குவாரி. இந்த 5,000 குவாரிகளை ஆய்வு செய்தாவே தமிழ்நாட்டுடைய கடன் பெரிய அளவுக்கு அடைச்சிட முடியும். இதோட என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ட்ரோன் சர்வே செய்யறதுன்னு சொல்லி இயங்கி கொண்டிருக்கிற குவாரிக்கு சொல்கிறாங்க. அந்த ட்ரோன் சர்வே செய்கிற நிறுவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த குவாரிகளுக்கு பூரா மினிஸ்ட்ரிகிட்ட போய் சியாவில் போய் எல்லா பக்கம் போய் அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க பாருங்க, அந்த நிறுவனம் தான் ட்ரோன் சர்வே பண்ணுது. நாங்கள் அதையும் சொன்னோம், ஒரு ட்ரோனுடைய மதிப்பு 20 லட்சம் ரூபாய். டிஸ்ட்ரிக்ட் ஒரு ட்ரோன் வாங்கி ஒரு ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஸ்டாஃப் போட்டால் எல்லாத்தையும் பண்ண முடியும். இதற்கு ஒரு கம்பெனி ஏஜென்சி எடுத்து அவங்க நாங்கள் இதுக்காகவே ஒரு மாடலாக பண்ணோம். ஒரு 3-4 குவாரிக்கு பாதி தொகை தான் வந்து அவங்க அதில் எவ்வளோ வெட்டியிருக்காங்களோ பாதி தொகை தான் அபராதம் போடுறாங்க. மிச்சம் பூரா என்னென்ன கழிவு மண்ணை போட்டு கொட்டிடுறது, அதை கணக்கிலே சேர்த்துறது இல்லை. இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்குது. நாம் அதனால என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் ட்ரோன் சர்வே செய்வது, தமிழ்நாட்டில் வேலை இல்லாத லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, கோடிக்கணக்கான பேர். லட்சக்கணக்கான சொன்னது தப்பு, கோடிக்கணக்கான பேர் படிச்ச இளைஞர்கள் இருக்கிறாங்க. நீ டிஸ்ட்ரிக்ட் ஒரு ட்ரோன் வாங்கு, அதுக்கு கண்காணிக்கிறதுக்கு மானிட்டரிங் பண்ணுறதுக்கு இயக்கிறதுக்கு ஒரு 2 பேர்த்த போடும். முழுமையான வகையில் இருக்கும்ல, அதுக்கு அரசு பொறுப்பாக இருக்கும்ல. நீ தனியார் கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க அவங்க வந்து குறிப்பாக சொன்னோம்னா ஜெம்ஸ்ன்னு சொல்லி ஜியோ எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மைனிங் சொல்யூஷன் கிட்டத்தட்ட 250 குவாரிகளுக்குங்க இல்லாத லேப் பேர்ல கொடுத்தாங்க. நாங்கள் ரெக்கார்டு எடுத்து கொடுத்துருக்கோம். இல்லாத லேப் பேர்ல சியாவில் வந்து கொடுத்து அனுமதி வாங்கின நிறுவனம், ஃப்ராடு நிறுவனம். அப்படிப்பட்ட நிறுவனம் தான் என்ன பண்ணுது இன்னைக்கு ட்ரோன் சர்வேல பண்ணுது. இன்னைக்கு தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிறதுக்காக சொல்றாங்க. அவ்வளவு வயிறுன்னு சொல்றோம். ஒரு நடவடிக்கை திமுக இதுக்காக ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்தோம். இன்னைக்கு மைன்ஸ் டைரக்டரா பிரபுசங்கர் ஐஏஎஸ் இருக்கார். அவர் கரூர்ல இருக்கும் பொழுது இத்தனை மோசமா வந்து மோசடியான லேப் ரெக்கார்டை கொடுத்து பண்ணியிருக்காங்க. இல்லாத லேப் ரெக்கார்ட்லையும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. கரூர் கலெக்டர் அந்த பொழுது அவர் இன்னைக்கு மைன்ஸ் டைரக்டர் என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு தெரியல. என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லாமே எல்லா அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மைன்ஸ் மாஃபியாஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு கூட்டுச்சதி பண்ணி இன்னைக்கு தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிட்டாங்க. கரூர்ல வந்து மிக அதிகமான வெப்பம். தமிழ்நாட்டில் வந்து கடந்த 6 வருடமா கரூர் பரமத்தி தான் அதிகமான வெப்பம். இன்னைக்கு லேண்ட்ஸ்லைடிங் ஆயிருக்குது 2வது தடவை வயநாட்டில். கரூர்ல எப்போ ஆகுன்னு தெரியாது. எந்த குவாரியுமே, எல்லா குவாரியும் இன்னைக்கு வந்து இந்த கடந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா அடமிதிப்பான் குளமா இருக்கலாம், மல்லாக்கோட்டை மேகா ப்ளூ மெட்டலா இருக்கலாம், கரூர் என்டிசி குவாரியா இருக்கலாம், எல்லா குவாரியுமே சரிஞ்சு விழுந்திருக்குது. அது காரணம் என்ன, குவாரி வெட்டும் பொழுதே இப்போ நமக்கு சும்மா ஒரு சின்ன வாய்க்கால் 1 மீட்டரால 2 மீட்டரால வச்சோம்னா அதுக்கு டிகிரி வச்சு நம்ம பண்றோம், ஸ்லோ பெச்சு பண்றோம். அப்ப குவாரி வந்து என்னன்னா பெஞ்ச் முறையில் வெட்டணுங்கிறாங்க. ஒரு குவாரி கூட பெஞ்ச் முறை கிடையாது. அப்போ இங்க எல்லாமே என்னன்னா கனிம கொள்ளை ஒரு பக்கம், இதுல பலியாகக்கூடிய மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சாலைகள்ல பாத்தீங்கன்னா நீங்க அதிக எடை கொண்டு வரதுனால வருடம்
15,000 கோடியிலிருந்து 20,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்படுது. சாலைகள் ஆமா, 8 வருஷம் இருக்க வேண்டிய ரோடு 3 வருஷத்துலயே போயிடுது. 3 மாசத்துலயே கிராமச்சாலை முடிஞ்சு போயிடுது. போயிடுது. இதெல்லாம் கணக்கிலேயே சேர்த்துறது இல்ல. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கனிம குவாரியில வர வருமானம் 1850 கோடி அரசுக்கு. அதிமுக ஆட்சியில் 150 கோடி சொன்னாங்க. திமுக ஆட்சியில் 1700 இருந்து 1850 கோடி. ஆனா வருஷம் வருஷம் ரோடு போறது 20,000 கோடி ரூபாய்க்கு. புரியுது. அப்போ இவ்வளவு பெரிய மோசடிகள். ஓகே, நான் நிறைய செய்யற நேரத்தில் ஒரே விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சேன். அதாவது கல்குவாரிகளுக்கு சீனியரேஜ் தொகை வந்து டன்னுக்கு 60 ரூபா இருந்தது. ஓகே, திமுக ஆட்சியில் கடைசியில் முடிகிறப்போ 33 ரூபாய்னு மாத்திட்டாங்க. சரி, இப்போ நீங்க 33 ரூபா மாத்தினுடைய விளைவு என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து குவாரிகளுக்கு அபராதம் போடுறாங்க. அபராதம் போடும் பொழுது நீங்க டன்னுக்கு 60 ரூபாய்க்கு போல என்ன கேட்டீங்கன்னா 5 லட்சம் டன் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அபராத தொகை வந்து சரிவாதி குறைஞ்சு போயிடும். இப்படி ஒரு வகையில் இருக்குது. இன்னொன்னு, குவாரிகள் வந்து அதிகப்படியாக வெட்டி எடுத்ததற்கு நீங்க அபராதம் மட்டும் போடப்படுது. 1 கிலோ வெடிமருந்து இருந்தா 6 டன்னு தான் கல் எடுக்க முடியும். அப்போ பழனியாண்டிங்கிற எம்எல்ஏ குவாரியில் மட்டும் 5,40,000 டன் எடுத்திருக்காங்க. ஓகே, கனமீட்டர் 15 லட்சம் டன்னு. அப்ப 250 டன் வெடிமருந்து வந்திருக்குது ஒரு குவாரிக்கு. 25 லாரி வெடிமருந்து அது கணக்கில் கிடையாது. இப்படி இது எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னொன்னு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேர்த்துக்குமே பெரும்பாலான அதிகாரிகள் மேல லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு இருக்கு. 17B இருக்கு. அவர்களை அப்படியே வச்சுட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. அவர் சொன்னார், வினோத் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான அதிகாரிகள் மேல. எனவே வந்து நேர்மையற்ற அதிகாரிகளை அகற்றணும். இன்னைக்கு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டைரக்டர் ஆகக்கூடிய பிரபுசங்கர் அவர் மேலேயே கரூர்ல 4,000 கோடி மணல் திருட்டு இதுல வந்து இடி ரைடு பண்ணிச்சவர். அவர் தான் இன்னைக்கு வந்து அவருடைய துறை தலைவராக இருக்கு. அவர் இல்ல, மாவட்ட ஆட்சியராக அவர் இருந்ததுனால அவர் போனாரு. அவர் அதுல இருந்து நான் வாய்ப்பு கூட நான் விரிவா சொல்றேன். ரொம்ப நன்றி.